ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஒரு பெரிய பள்ளிக்கூடம், பழைய ஒரு பள்ளிக்கூடம், நூற்றாண்டு விழா. மாலை நேரத்தில் பெற்றோரும் மாணாக்கர்களும் நண்பர்களும் பழைய படித்த நண்பர்களும் திரளான கூட்டம், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். நிறைய வியாபாரங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு பலூன் விற்கிற ஒரு பால்சாமி என்கிற நபர் ஒரு 10 அடி உயரமான கம்பில் விதவிதமான பலூன்களை கட்டி காற்றடைத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார். வியாபாரம் அமர்க்களமாய் நடந்து கொண்டிருந்தது. அவருக்கு சந்தோஷம், இன்னைக்கு எப்படி ஆகிலும் ஒரு 1000 ரூபா பார்த்துடலாங்கிற மகிழ்ச்சியில் இருந்தாள். 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி. அவள் பிறப்பில் ரொம்ப கருப்பானவள், ரொம்ப கருப்பாக இருப்பா. கருப்புனா ரொம்ப கருப்பாக இருப்பா. ஆனால் அவருக்கு நிறைய நண்பர்கள் கிடையாது. 3ஆம் வகுப்பு தான் படிக்கிறாள். மாணவிகள் யாருமே இல்லை. அவள் அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் முன்பதாக அது பக்கத்தில் இருந்து ஒரு கல் போல ஒரு இடத்துல உட்கார்ந்து சோகத்தோடு இந்த பலூன் வியாபாரியை பார்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரம் கிடைத்த போது இந்த பலூன் வியாபாரி அவளிடத்தில் போய், உனக்கு பலூன் வேணுமான்னு கேட்டார். அவள் பதிலே சொல்லலை. எனக்கு இருக்கிறதுல அழகான ஒரு சிகப்பு பலூனை நல்ல காற்றடைத்து அவள் கையில் விட்டு, நீ பிடிச்சி பாருமா, அது பறக்கும் அப்படின்லாம் சொன்னாள். அவள், எனக்கு அது ஒன்றும் வேண்டாம், இலவசமாக தரேன். அவள் ரொம்ப ரைமிங்காக பேசினான். சின்ன பிள்ளை தான், எனக்கு இலவசமும் வேண்டாம், கைவசமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆனால் நான் கேட்குறது மட்டும் ஒரு பதில் சொல்லுங்கள், கருப்பு கலர் பலூன் பறக்குமா? அவருக்குள்ள ஒரு கேள்வி உண்டாயிற்று. கருப்பை யாரும் விரும்ப மாட்டாங்களே, என்னை கருப்பு பலூன் நிறையா இல்லையே. உடனே என்ன செய்தார், தன்னுடைய பைக்குள்ளே தேடி பார்த்து 2 கருப்பு பலூன் எடுத்தார். அதில் ஒரு பலூனை காற்றடைத்து அவள் கையில் கொடுத்தார். கொடுத்த போது அதோட நூல் விட்டால் பறந்துச்சு. அவள் துள்ள ஆரம்பிச்சிட்டா, கருப்பு பலூன் பறக்குது 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணாள். அவளுக்குள்ள இருந்த வேதனையை அவர் புரிந்து கொண்டார். அவளுக்குள்ள இருந்த காயத்தை அவர் புரிந்து கொண்டார். பாரு, கருப்பு பலூன் எல்லா பலூனோடும் நல்லா அழகாக பறக்குது பாரு, பறக்கிறதுக்கு கலர் இல்லாமா, உள்ளே அடைச்சிருக்கிற காற்று தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அவர் சொல்லி கொடுத்து அவளை தட்டி கொடுத்து, உன்னை கருப்புன்னு எல்லாரும் வெறுத்துட்டாங்களோ, கவலைப்படாத, நீனும் கலெக்டர் ஆகலாம், நீனும் பெரிய ஆளாகலாம், படி, உனக்கு கொடுக்குற திறமையும் உனக்கு கொடுக்குற காரியம் தான் உன்னை பெரிய ஆளாக மாற்றும், மற்றவங்க எண்ணினதை குறித்து நீ தப்பாக நினச்சிடாதுன்னு சொல்லி அவருடைய காரியங்களை அவர் சொல்லி கொடுத்தார். உன்னத பாட்டில் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது 5 கடைசி பகுதியில், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று சூலமுத்தியாள் சொல்லுகிறாள். 6ஆம் வசனத்தில், வெயில் என் மேல் பட்டது, ஆகையினால் நான் கருத்து போனேன்னு சொல்கிறாள். பாருங்க, என் மேலே நான் கருப்பாக இருக்கிறேன்னு பாராதேயுங்கள் என்று அவள் சொல்லுகிறாள். மற்றவர்கள் அற்பமாக எண்ணியிருக்கலாம். ஒருவேளை நான் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு விட்டனோ, என் வாழ்க்கையில் நான் நினச்ச அழகு என்கிட்ட இல்லை, என் குடும்பம் அழகாக இல்லை, என் வாழ்க்கை அழகாக இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களை குறித்து ஒரு பெரிய தேவனுடைய திட்டம் இருக்கிறது. உங்களே நீங்களே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்குள்ளே நீங்கள் வராதுங்க. உங்களை நீங்களே எல்லாம் என்னால் முடியாது அப்படிலாம் நினைக்காதுங்க. உங்களை படைத்த, உங்களை சிருஷ்டித்த, உங்களை குறித்த ஒரு தேவ நோக்கம் உண்டு. இதனால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நல்லவர். எப்படி உன்னத பாட்டு, ஒரு உன்னதமான சத்தியங்கள் நிறைந்தது பாருங்கள். ஆள் கருப்பு தான், ஆனால் சாலமோனுடைய கண்கள் அவள் மேலே பட்டது. நம்மெல்லாம் மணவாட்டிகள், நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து, அவருடைய கண்கள் நம்ம மேலே படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை இந்த சின்ன பிள்ளையை போல வெறுப்படைந்து, எனக்கு எதிர்காலம் உண்டா, நல்லா வாழ முடியுமா, எல்லாரும் நேசிக்கலையே அப்படின்னு கலங்கி போகிறீங்களோ, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தேவனுடைய பார்வையில் அழகானவர்கள், நீங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்கள். உங்கள் குடும்பம் விலையேறப்பட்ட குடும்பம், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். எப்படி சாலமோன் சூலைமியாளை வர்ணிக்கிறார், பெரியமே நீ ரூபவதி, உன்னை பழுதொன்றும் இல்லை என்று அவர் வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே அவர் அழகுள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடலாமா, ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, நான் கருப்பு அப்படின்னு ஒதுங்கி போய் உட்கார்ந்திருந்தவளுக்கு நல்ல ஒரு பாடத்தை அந்த பலூன் வியாபாரி கற்றுக் கொடுத்தார். அந்த கருப்பு பலூன் நன்றாய் பறந்தது. அது காரணம் கலர் இல்லை, உள்ளே இருக்கிற காற்று தான். ஆண்டவரே, எங்களுடைய திறமை இல்லை, எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர், எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர்
எங்களை பறக்க பண்ணுகிறவர், சிறக்க பண்ணுகிற தேவன். எங்கள் அறிவை தந்ததற்காக ஸ்தோத்திரம். டிப்ரெஷன் அடைந்தது போதும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். குற்ற உணர்வு அடைந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது போதும், தாழ்வு மனப்பான்மை வந்தது போதும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு தேவனுடைய கரம் இருப்பதாக இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு பிளஸ்ஸண்டாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. தாழ்வு மனப்பான்மைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஒருவேளை கருப்புன்னு சொல்லி ஹல்லேலூயா இருந்தாலும், ஆனால் சாலமோனுடைய கண்கள் அவள் மேலே பட்டு என் பிரியமே ரூபவதி என்று சொல்லி ஹல்லேலூயா புகழ்ந்தது போல, நேசர் எங்களை பார்க்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். மனுஷன் வெறுக்கலாம், நீ நேசிக்கிறீர். மனுஷன் உதாசீனப்படுத்தலாம், நீ உதவி செய்கிற, அதற்காக ஸ்தோத்திரம். நாளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். தேவைகளை எல்லாம் சந்தியும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். God bless you. Have a good day.